டேய் சொல்லுடா, என் தங்கச்சிக்கு என்னடா ஆச்சு சொல்லுங்கடா. ஒண்ணும் இல்ல கத்தாத. சொல்லுடா, என் தங்கச்சிக்கு என்னடா ஆச்சு? நான் என் தங்கச்சிய பார்த்தே ஆகணும்டா. நாங்களே இன்னும் பார்க்கல, தயவு செஞ்சு அழுகாத. இல்லடா, நான் போய் பார்க்கணும்டா. வினய் எங்க போனா? வினய்க்கு இப்போ ஓகே தான், அழுகாத. நான் வினய் தாரா எல்லாத்தையும் பார்க்கணும்டா, தயவு செஞ்சு என்ன பார்க்க விடுங்கடா. இப்ப கௌசி வினீஷை மட்டும்தான் பார்க்க முடியும், போய் பார்த்துட்டு வரியா? அப்ப கதிர்க்கும் என் தங்கச்சிக்கும் என்னடா ஆச்சு சொல்லுங்கடா. சொல்லுடா, அவன் நல்லா தானே இருக்கா, கதிரும் நல்லா தானே இருக்காங்க. சொல்லுங்கடா. டே கதிரும் தாராவும் மட்டும் கொஞ்சம் சீரியஸா இருக்காங்கடா. டேய் என்னடா ஆச்சு சொல்லுடா, நான் போய் இப்பவே தாரா கதிரை பார்க்கணும்டா, விடுங்கடா. டே இப்ப பார்க்க முடியாது, தயவு செஞ்சு அமைதியா இரு. வேணா கதிரை மட்டும் வேணா ஒரு செகண்ட் போய் பார்த்துட்டு வா. நான் தாராவையும் பார்க்கணும்டா, தயவு செஞ்சு என்னை விடுங்கடா. டே சொன்னா புரிஞ்சுக்கோ, இது ஹாஸ்பிட்டல், தயவு செஞ்சு கத்தாத, பார்க்க முடியாது. அது என் பொண்ணுக்கு என்ன ஆச்சு? ஐயோ அம்மா, ஒன்னும் ஆகல, கவலைப்படாதீங்க. உங்க பொண்ணு நல்லதமா இருக்கா, கவலைப்படாதீங்க. அப்ப தாராக்கு என்னடா ஆச்சு? கூட வேற 2 பேர் வந்தாங்களா, அவங்களுக்கும் என்னடா ஆச்சு சொல்லுங்கடா. ஆமாண்டா, என்னடா ஆச்சு தாராவுக்கு? அவ கொஞ்சம் சீரியஸா தாம்மா இருக்கா. என்னப்பா சொல்றவ சீரியஸா இருக்காளா? நான் அவளை பார்க்கணும், தயவு செஞ்சு விடுங்களேன். ப்ளீஸ், வரவங்க யாரும் இப்படி கேட்காதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா அவளை பார்க்க முடியாதுமா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. என்னப்பா இப்படி சொல்லிட்டியே? அட தாராவுக்கு ஒன்னும் ஆகாதுலப்பா. அப்பா அவளுக்கு ஒன்னும் ஆகாது, நீங்க தயவு செஞ்சு அழுகாதீங்க ப்ளீஸ். டே ப்ளீஸ்டா, நான் தாரா கதிரை பார்க்கணும்டா, விடுறா ப்ளீஸ்டா. இவன் கவலைப்படாத, தங்கச்சிக்கு ஒன்னும் ஆகாது, அழுகாத. எப்படிமா அழுகாம இருக்கிறது? அவ பாவமா, அவ சின்ன காயத்தை கூட தாங்க மாட்டாமா. ஆமாண்டா, அவ பொழைச்சு வந்துருவான். நீ தயவு செஞ்சு அழுகாதீங்க. நம்ம அழுகிறதுலாம் அவ பார்த்தானா அவ இன்னும் கஷ்டப்படுவா. இல்லம்மா, என்னால முடியலம்மா, அவ பாவமா. இவன் தயவு செஞ்சு அழுகாத இவன், அப்புறம் அவ பார்த்தானே என்ன ஆகுறது? திரும்பி அவளும் அழுகுவா, தயவு செஞ்சு அழுகாத. சரி, நான் போய் கௌசிய கொஞ்சம் பார்க்கலாமாடா? நீங்க போய் பாருங்கம்மா. அம்மா அப்பா எப்படிடா இருக்க? நல்லாதம்மா இருக்கேன். அம்மா அப்பா அழுகாதீங்க. நான் தான் சொன்னேன்லப்பா, போவேண்டா போவேண்டா. எதுக்கு நீ வெளியில போன? எனக்கு என்ன தெரியுமாம்மா, தயவு செஞ்சு அழுகாதீங்கப்பா. என்ன கூட கேட்காம நீ வெளியில போயிருக்கல, உன் கூட பேசவே மாட்டே பாரு. விடுங்க, ஒன்னும் ஆகல, விடுங்க. பாவுண்டா, அந்த தாராவும் இன்னொரு பையனும் ஏதோ சீரியஸா இருக்காங்களாமா. பாவுண்டா, தாரா ரொம்ப பாவுண்டா. அவளுக்கு ஒன்னும் ஆகாது, அழுகாதீங்க. சரிடா, உனக்கு ஒன்னும் இல்லல்ல? தலை ஏதாவது வலிக்குதாடா? அப்படியெல்லாம் ஒன்னும் இல்ல, விடுங்கம்மா தயவு செஞ்சு. நீ ஏன் நின்னுகிட்டு இருக்க? உட்காரு போ. உட்கார முடியலப்பா, கால் ரொம்ப வலிக்குதுப்பா, அதனாலதான்ப்பா நின்னு நடந்துகிட்டு இருக்கேன். சரிடா, பார்த்து நடடா. நீங்க அழுகாதீங்கப்பா. சரிடா, நான் அழுகல. சரிடா, தலை ஏதாவது வலிச்சிச்சுன்னா நர்ஸ் கிட்ட சொல்லு, நான் போய் தாராவை பார்த்துட்டு வரேன். தாராவை பார்க்க கூடாதம்மாமா. நான் வெளியிலேயே நின்று பார்த்துட்டு வரேன்டா. வெளியில நின்னா போய் பார்த்துட்டு வாங்கம்மா. சரிடா. அப்பா நீங்க யாரு? நாங்க தாம்மா தாராவோட வீட்டு பக்கத்துல தான் இருக்கோம். அவளும் எங்களுக்கு பொண்ணு மாதிரி தான். அவன் எங்க இருக்கா? நீங்களும் அம்மா அப்பா தானே? அவங்க அம்மா அப்பா எங்க? அவங்க ஊருக்கு போயிருந்தாங்க, இப்பதான்டா வந்துட்டு இருக்காங்க. சரிம்மா. தாரா இந்த ரூம்குள்ளதாம்மா இருக்காங்க. நாங்க போய் கொஞ்சம் பார்க்கலாமாடா? நீங்க அம்மா அப்பா தானே, நீங்க தாராளமா போய் பார்க்கலாமா. நான் அவங்க முன்னாடி தயவு செஞ்சு அழுந்துராதீங்கம்மா. அப்பா உங்ககிட்ட தான், நீங்க தயவு செஞ்சு அவங்க முன்னாடி அழுந்துராதீங்க. சரிம்மா, நாங்க அழுகல, நாங்க போய் பார்க்கலாமா? போங்கம்மா, போய் பாருங்க. இன்னொன்னு, அவங்க இன்னும் கண்ணை முழிக்கல, தயவு செஞ்சு அவங்க முன்னாடி போய் அழுந்துராதீங்க, ஏதாவது எமோஷனலா பேசிடாதீங்க. சரிம்மா, நாங்க எதுவும் பேசல. கண்ணு முழிச்சிருவா தானேம்மா? அதெல்லாம் கடவுள் கையில தான் இருக்கு, எங்கனால முடியலம்மா, எவ்வளவோ நாங்க ட்ரை பண்ணிட்டோம். இப்படி சொன்னா எப்படிமா? கடவுளை நல்லா வேண்டிக்கோங்கம்மா, கண்டிப்பா அவங்க பொழைச்சு வந்துருவாங்க. சரிம்மா, நாங்க போய் அவங்கள பார்த்துட்டு வரோம். அப்படியேம்மா, இன்னொரு தம்பி ஏதோ சீரியஸா இருக்கேன்னாரு, எங்கம்மா? அவங்க அந்த சைடு ரூம்ல இருக்காங்கம்மா. அவங்க இன்னும் 2 ஹார்ஸ்ல எந்திரிக்கணும். 1 ஹார் ஆயிடுச்சுமா, இன்னும் 1 ஹார்ல அவங்க எந்திரிக்கணுமா. என்னம்மா சொல்ற? கண்ணை முழிச்சிட்டாரா அந்த தம்பி? இல்லம்மா, இன்னும் கண்ணை முழிக்கலம்மா, இன்னும் 1 ஹார்ல எந்திரிக்கணுமா. 1 ஹார் ஏற்கனவே ஆயிடுச்சுமா. ஐயோ, இன்னும் கண்ணை முழிக்கலையாடா? இல்லம்மா, இன்னும் கண்ணை முழிக்கலம்மா. ஆமாம்மா, நீங்க யாருமா உங்களுக்கு? என் பொண்ணோட ஃப்ரெண்டுன்னு தான் நினைக்கிறேம்மா. யாரம்மா சொல்றீங்க? கௌசியாவா தாராவியாமா? என் பொண்ணு கௌசி தாம்மா. அப்படியாம்மா, சரிம்மா. அம்மா, அவளுக்கு ஒன்றும் இல்லை தானம்மா? இனிமேல் ஒன்றும் ஆகாது தானம்மா? இல்லம்மா, இதுக்கு மேல ஒன்றும் ஆகாதுமா, நீங்க போங்க. சரிடா. அம்மா தாரா, அம்மா அப்பா வந்திருக்கோம், எந்திரிடா. ஆமாண்டா, அப்பா வந்திருக்கே, கண்ணை முடிச்சு பாருடா. தாரா எந்திரி தங்கமே, உனக்காக அவ்வளோ பேர் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தாரா எந்திரி தாரா. ஆமாண்டா, எந்திரிடா. அப்பா கிட்ட எப்ப வேணாலும் அதை வேணும் இதை வேணும்னு கேட்பல, இப்ப கேளுடா. என்ன வேணுமோ வாங்கி தரேன்டா, தயவு செஞ்சு கண்ணை முடிடா. தாரா, உனக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ சமைச்சு தர, எந்திரா. தாரா எந்திரிடா, அம்மா அப்பா வந்திருக்கோல, எந்திரிடா. ஆமாண்டா, அம்மா அப்பா கேக்குறோம்ல, எந்திரிடா. எந்திரிடா, உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறோம், தயவு செஞ்சு எந்திரிடா தாரா. ஆமாண்டா தாரா, உனக்காக அவ்வளோ பேர் வெயிட் பண்றாங்க, நாங்களும் வெயிட் பண்றோம். அம்மா அப்பா எவ்வளோ வெயிட் பண்றோம்ல, எந்திரிடா.
அதுக்கு மேல பார்க்க கூடாதுமா, டாக்டர் வேற வருவாங்க. போங்கம்மா. சரிப்பா போறோம்ப்பா. போங்கம்மா டக்குன்னு. என்ன அவங்க இன்னும் கண்ணு முழிக்கல? டாக்டர் கிட்ட போய் சொல்லுவோம். சார் அவங்க இன்னும் கண்ணு முழிக்கவே இல்லை சார். கிட்டத்தட்ட 3 hours மேலேயே ஆயிடுச்சு சார். இன்னும் 3 hours ஆயிடுச்சா? ஆமா சார். பிபி இன்ஜெக்ஷன் இதெல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு வாங்கம்மா. ஓகே இல்லம்மா அவங்க கோமாக்கு போயிட்டாங்கம்மா. சார். என்ன சார் சொல்றீங்க? இல்லடா 3 to 4 hours ஆயிடுச்சு. நானும் செக் பண்ணி பார்த்தேன், கோமாக்கு தான் போயிருக்காங்க. தலையில பலமா அடிபட்டனால கோமாக்கு போயிட்டாங்க. சார் எப்ப சார் எந்திரிப்பாங்க? அது சொல்ல முடியாதுடா, அவங்க எப்ப வேணாலும் எந்திரிக்கலாம்டா. சார் ஓகே சார். அவங்க ஃபேமிலிக்கு கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணிருங்க. ஓகே சார். அழுகாதீங்க வினய். சிஸ்டர் என்னாச்சு சிஸ்டர்? தாரா இப்ப எப்படி இருக்கா சிஸ்டர்? அவங்க இப்ப நல்லா தான் இருக்காங்க. பட் என்னாச்சு சிஸ்டர் சொல்லுங்க சிஸ்டர். ஆமா சிஸ்டர் நல்லாயிட்டால தாரா. அப்ப அவளை போய் பார்க்கலாமா? அவங்கள போய் பார்க்கலாம். ஆனா அவங்க கோமாக்கு போயிட்டாங்க. சிஸ்டர் என்ன சிஸ்டர் சொல்றீங்க? அவங்க கிட்டத்தட்ட 3 hours கண்ண முடிக்கல. அவங்க இப்ப கோமால இருக்காங்க. இப்பதான் டாக்டர் செக் பண்ணிட்டு சொன்னாங்க. சிஸ்டர் என்ன சிஸ்டர் சொல்றீங்க? எல்லாரும் பேச்சு கொடுத்து பாருங்க, கண்டிப்பா எந்திரிப்பாங்க. சிஸ்டர் என்ன சிஸ்டர் சொல்றீங்க? ஏன் சிஸ்டர் அவ கோமாக்கு போனா? அவங்களுக்கு தலையில ரொம்ப அடிபட்டிருக்கு, அதனால தான் கோமாக்கு போயிட்டாங்க. சிஸ்டர் என்ன சிஸ்டர்? நீங்க எல்லாரும் பேச்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க எந்திரிப்பாங்க. சரி நான் போய் பார்க்கறேன். ஓகே சிஸ்டர். சிஸ்டர் அவங்க எப்ப சிஸ்டர் எந்திரிப்பாங்க? அத சொல்ல முடியாது. நீங்க எல்லாம் பேச்சு கொடுக்கறத பொறுத்து தான் இருக்கு. ஒருவேளை எந்திரிக்கலாம், இல்லாட்டினா இப்படியே கூட இருக்கலாம். சிஸ்டர் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. என் தாரா கண்டிப்பா எந்திரிப்பா. இல்லைங்க நான் சொல்றேன், ஒருவேளை அவங்க எந்திரிக்கலாம், இல்லாட்டினா இப்படியே இருக்கலாம். நீங்க எல்லாரும் பேச்சு கொடுத்து பாருங்க. ஓகே சிஸ்டர் அவங்கள பார்க்கலாமா இப்போ? இன்னொரு 5 seconds கழிச்சு நானே வந்து கூப்பிடுறேன். அப்ப வந்து பாருங்க. தயவு செஞ்சு அவங்க கிட்ட பேசும்போது அழுகாம பேசுங்க தயவு செஞ்சு. அப்படிதானடா, அவளை வெளியில கூப்பிடாம இருந்தா நடந்திருக்காதுல்ல. டேய் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, தயவு செஞ்சு அழுகாத. தாரா நீ எந்திரிச்சு வந்துருவ. நீ என்னை விட்டுட்டு போக மாட்டே தாரா. நீ எந்திரிச்சு வந்துருவ. டே அழுகாத, பிளட் வர ஆரம்பிச்சிரும்டா. தயவு செஞ்சு அழுகாத. தாரா கண்டிப்பா எந்திரிச்சு வருவா. ஆமாண்டா அவ போக மாட்டா. அவ என் கூட எந்திரிச்சு வந்து என் கூட ரிட்டர்ன் பைக்ல வருவாடா. டே ஆமாடா, தயவு செஞ்சு அழுகாத. தாரா என்னை விட்டுட்டு போகாத தாரா, ப்ளீஸ் தாரா. ப்ளீஸ் அழுகாத, பிளட் வரும்டா. டே நான் தாராவை பார்த்தே ஆகணும்டா. ப்ளீஸ் என்னை விடுங்கடா. டே உனக்கே காலில் அடிபட்டிருக்கு, எப்படி நடப்ப? ஏய் நான் அதை பாத்துக்கிறேன். ப்ளீஸ் நான் தாராவை பார்த்தே ஆகணும். நான் வேணா கை பிடிச்சுக்கிறேன், வா போயிட்டு வரலாம். வாடா டக்குன்னு போலாம். நான் இப்பவே தாராவை பார்க்கணும்டா. அச்சச்சோ இவருக்கு என்ன இவ்ளோ பிளட் போகுது? போய் டாக்டர் கூப்பிடுவோம். டாக்டர் டாக்டர். ஏன்டா என்னாச்சு? ஏன் இப்படி கத்துற? டாக்டர் அவருக்கு பாருங்க எவ்ளோ பிளட் லாஸ் இருக்குன்னு. இப்படா என்னாச்சு? நல்லா தானே இருந்தாரு. தெரியல டாக்டர். இங்க நர்ஸ் இருந்தாங்க. நர்ஸ் எங்கேயோ வெளில போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து பார்க்க அவ்ளோ பிளட் லாஸ் இருக்கு டாக்டர். கண்ணு எது முடிச்சாரா? இல்ல டாக்டர், அட ஏதோ புலம்புற மாதிரி இருக்கு டாக்டர். ஓகே நான் பாக்குற. போய் டக்குன்னு இதெல்லாம் எடுத்துட்டு வாங்க. போய் எடுத்துட்டு வரேன் டாக்டர். அப்படியே ஓ பாசிட்டிவ் பிளட்டுக்கு யார்ட்டையாவது இருந்தா ஃபேமிலி கிட்ட கூட சொல்லுங்க, டக்குன்னு கொண்டு வர சொல்லுங்க. நம்ம பிளட் பேங்க்ல இருக்கான்னு பாருங்க. ஓகே டாக்டர். ஸ்பீடா போங்க, ரொம்ப பிளட் லாஸ் ஆகுது. டக்குன்னு ஓ பாசிட்டிவ் பிளட் எங்கேயாவது இருந்தா கேட்டு வாங்க, இல்லாட்டினா உங்க ஃபேமிலி கிட்ட போய் சொல்லுங்க டக்குன்னு. ஓகே டாக்டர், இப்போ போறேன் டாக்டர். வேற நர்ஸ் யாராவது கூப்பிட்டு விடுங்க. ஓகே டாக்டர். பேஷண்ட் பாக்குற வேலையை விட்டுட்டு நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல டாக்டர், வேற யாரோ நர்ஸ் இருந்தாங்க, அதனால தான் டாக்டர் நான் இப்ப தாரா கிட்ட போயிட்டு வந்தோம். சரி கொஞ்சம் கவனமா இருங்க. ஐசியூக்கு டக்குன்னு மாத்துங்க. ஓகே டாக்டர். சிஸ்டர் சொல்லுங்க சிஸ்டர், எதுக்கு வரீங்க? இல்ல உங்க ஃபேமிலில யாருக்காவது ஓ பாசிட்டிவ் பிளட் இருக்கா? சிஸ்டர் இருக்கு சிஸ்டர். சரி யாருக்கு இருக்கோ உங்களுக்கு கொஞ்சம் டக்குன்னு உள்ளார வர சொல்லுங்க. ஏன்னா அவருக்கு கொஞ்சம் பிளட் லாஸ் ரொம்ப ஆகுது. கதிருக்கு டக்குன்னு வாங்க கொஞ்சம். சிஸ்டர் என்ன சிஸ்டர் ஆச்சு? டாக்டர் பாத்துட்டு இருக்காங்க. டக்குன்னு கொஞ்சம் யாராவது ஒருத்தர் வாங்க. ஓகே சிஸ்டர். உங்க குடும்பத்துல யாருக்கு இருக்கு? சிஸ்டர் தெரியல சிஸ்டர், போய் கேட்டா தெரியும் சிஸ்டர். கொஞ்சம் டக்குன்னு வாங்க. அவருக்கு கொஞ்சம் பிளட் லாஸ் ஆகுது. கொஞ்சம் டக்குன்னு வாங்களேன் ப்ளீஸ். இருங்க சிஸ்டர், போய் கேட்டு அனுப்பிச்சு விடுறேன். டக்குன்னு அங்க இருக்க ரூமுக்கு வாங்க. ஓகே சிஸ்டர். சார் பிளட் சொல்லிருக்கேன். உங்க ஃபேமிலில யாருக்கும் இருக்கா சார்? சரி கொஞ்சம் டக்குன்னு வர சொல்லுங்க. ஓகே சார். 2-3 நர்ஸ் மட்டும் கொஞ்சம் கூப்பிடுவாங்க. ஓகே சார். நர்ஸ் கொஞ்சம் டக்குன்னு இங்க வாங்க. இதோ வரேன் நர்ஸ். கொஞ்சம் டக்குன்னு